ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். மத்தேயு 7:28-29 நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மலைப்பிரசங்கத்தின் போது ஜனங்களை உட்கார வைத்து பேசிய இந்த வார்த்தைகள் எல்லாம் ஜனங்கள் கேட்டுக்கொண்டு இருந்தார்கள். இந்த வார்த்தைகளை எல்லாம் அவர் சொல்லிக் கொண்டு இருக்கும் பொழுது அதிகாரம் உள்ளவராய் பேசித்தார். அவர் வேத பாரகரை போல போதிக்காமல், நெளிவு சுழிவு இல்லாம ஏதோ தானோ என்று பேசாம அவர் அதிகாரம் உள்ளவராய் போதித்தார் என்று பார்க்கிறோம். அவர் அதிகாரம் உடையவராய் இந்த பூமிக்கு வந்தார், அதிகாரம் உள்ளவராகவே இருந்தார் என்று நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி நாம் பேசும் பொழுது அதிகாரம் உள்ளவராய் போதிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதிகாரம் உள்ளவராய், விசுவாசம் உள்ளவராய், தைரியம் உள்ளவராய் பேசுங்கள். ஆண்டவர் அதை தான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அதனால அவருடைய வார்த்தைகளை அவர் பேசும்போது எப்படி வேத பாரகரை போல பேசாமல் அதிகாரம் உடையவராய் பேசினாரோ அப்படியாகவே நாமும் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு அவருடைய அதிகாரத்தை போலவே நாமும் பேச வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அந்த போதகத்தை குறித்து அவர்கள் ஆச்சரியப்பட, ஜனங்கள் ஆச்சரியப்பட வேண்டும். ஏனென்றால் கர்த்தருடைய ஆவி உங்களுக்குள் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய ஆவியின் மூலமா நாம் பேசும் பொழுது அது அதிகாரம் உடையதாய் தான் இருக்கும். பிதாவின் ஆவி எப்படி குமாரனுக்குள் இருக்கிறதோ, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்குள் இருக்கிறதோ, அப்படியாகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு அந்த ஆவியை கொடுக்கிறார். அவர் போய் தேற்றவனை அனுப்பி பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுது நமக்குள் இருக்கும்படியாகவே வைத்திருக்கிறார். மற்ற ஜனங்கள் ஆச்சரியப்படுற வைக்க அளவுக்கு நாம் பேச வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அப்படியாகவே நாம் ஆண்டவரிடத்தில் கேட்போம். ஆண்டவர் நம்மளை எடுத்து பயன்படுத்துவார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.